ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே இறைவனோட அருளால் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிஸின்லாம் சொல்ல முடியாது. நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆக்சுவலாக ரொம்பவே பிஸியாக தான் இருக்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காத ஒரு ஓட்டம் தான் ஓடுறதா இருக்குது. ஆனால் ஒன்றுமே சாதித்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஓட்டம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதுக்கான பலன் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ற ஹோப்போடு வந்து போயிட்டுருக்கிறதா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மதியம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clockலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலாம் இந்த கிழங்கு வந்து பார்த்தோன்னா ஸ்வீட் கிழங்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா சக்கரவள்ளி கிழங்குன்னு ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்குமே சக்கரவள்ளி கிழங்குன்னா தான் தெரியும். இங்கே வந்து நம்ம மார்க்கெட்லலாம் அது கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா தெரியல. அதனால் வந்து இது ஸ்வீட் கிழங்கு. ஒரு சில பேர் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஊர் சைடில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிழங்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் சின்ன வயசில் வாங்கும்போது புளி, அதாவது வந்து காசுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. புளி இருக்கு இல்லையா, புளியை வந்து அங்கே கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து வாங்கி சாப்பிட்டோம். அக்காங்களோட போயிட்டு குட்டி வயசில் அவங்களோட கூடலாம் போயிருக்கோம் இந்த கிழங்குக்காக. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற கிழங்குலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து வாங்கிட்டு சாப்பிட்ணும் போல் இருந்தது. இதில் வந்து பார்த்தோன்னா சர்க்கரையும் நெய்யும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு வந்து 2 டேஸ் ஆகிடுச்சு. சரி செய்வோன்னு சொல்லிவிட்டு குட்டீஸ்க்கு வந்து அவிச்சு தரலான்னு சொல்லிவிட்டு சைட் பை சைடு வந்து பார்த்தோன்னா பாத்திரம் தேய்க்கிற வேலையும் இருந்தது. ஸோ அதையும் வந்து பார்த்துட்ருந்தேன். கண்டினியூவாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஷாப் வந்து ஹோட்டல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய இப்போ வந்து வேலை இருக்கிறதுனால அங்கேயும் பார்த்துட்டு வீட்டில் வந்து வீட்டு வேலையே பெரிய ஒரு டாஸ்க்கு தான். ஸோ இதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்து வேலைலாம் பார்க்கவே முடிய மாட்டேன்னுது. ஸோ ஏதாச்சும் ஒன்று குட்டீஸ்க்கு செய்யணும் இல்லையா, லீவ் டேஸில் ஏதாச்சும் அவங்களுக்கு சாப்பிடணும் போல் வந்து ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்குது போல். மா பசிக்குது, ஆனால் சாப்பிடுவாங்க. மா பசிக்க அது வந்து பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் பசியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை அவிச்சு தருவோன்னு சொல்லிட்டு தான் அவிச்சு கொடுத்தோம். இந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லிவிட்டு அந்த கேப்பில் வந்து மருதாணி வந்து வைக்கணும் போல் இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பறிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தது. நம்ம செடி இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடது. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு பறிக்கணும். ஸோ சோம்பேறியாக இருந்தது. மெயின் கேட்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது, ரொம்ப சோம்பேறியாக இருந்தது. சரி நம்ம ஏர் ஆயிலுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணதோடு சேர்த்து பறிச்சுட்டு வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா நைட்டு போல் நம்ம வந்து வச்சுக்கலாம், ஒரு வேலை முடியும்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சாச்சு. அரைக்கும் போதே வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. இது வந்து நல்லா பிடிக்கும். சம்டைம்ஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு செடி வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் ஒன்று இருக்கும், அதை அரைச்சி வச்சு அது காயணும்னு கையை பார்த்து பார்த்து நேரம் போனது தான் மிச்சம். ஆனால் சுத்தமாக வந்து கையில் அந்த ஒரு கலரே வந்து வரவே இல்லை. எனக்கு இந்த மெஹந்திலாம் போட்டு டிசைனாக போடுறத விட இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நெய் இல்லை, ஃபுல்லுமே வந்து டப்பாவை வந்து காலியாக்கி தூக்கி போட்டிருக்கேன் போல். அது மறந்தே போச்சு. இது சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது தான் நெய் இல்லைன்னு ரொம்ப கவலையாக இருந்தது. சரி சர்க்கரையை மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டோன்னு சொல்லிட்டு சர்க்கரை வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து மழை லைட்டாக பெஞ்சதா, சரி பக்கோடா போடுவோன்னு சொல்லிட்டு பக்கோடாவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன் பக்கோடா தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். குட்டீஸை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷரில் அவங்களோட வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அது செய்யணும், இது செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்பவே நானும் சரி, மற்றவங்க சொல்கிறத வச்சுமே சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு மெயினானது வந்து அவங்க பாசம் தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அரவணைப்பு தான் ரொம்ப தேவைப்படுது. எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ரொம்ப இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் வந்து அதை தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதையே நம்மளால் மெயினானதே கொடுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஓடணும். அட்லீஸ்ட் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்றதுக்காகவாது நம்ம கண்டிப்பாக ஓடி தான் இருக்கணும். இதில் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போகுது. அதுலேருந்து நம்ம போகலனாலுமே இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும், மே மாதம் வந்துடுச்சுனாலே ஃபீஸ் கட்டணும். ஸோ அதுக்காக அறக்க பறக்க ஒரு பக்கம் ஓடுறது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்காக தான் நம்ம பண்ணுறோன்ற பேரில் மெயினாக நம்மளுக்கு இருக்கிற அந்த டென்ஷனில் பாசத்தை வந்து காமிக்கிறத வந்து மறந்துடுறோம். ஸோ நான் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி யாராவது நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
பக்கோடாக்கு வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவும் அண்ட் பஜ்ஜி மாவும் இருந்தது. இதோட கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிசையணும். கொஞ்சம் லூஸாக பிசையக்கூடாது, இல்லைனா வந்து மொறுமொறுப்பாக வந்து வராது பக்கோடா. ஒரு மாதிரி சாஃப்டாக வரும். கொஞ்சம் நல்லா அந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிசையணும். ஸோ இதோடவே கொஞ்சமாக வந்து காஃபி போட்டேன். ஆனால் குட்டீஸுமே வந்து எனக்கு வேணும் உனக்கு வேணும்னதுனால எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி குடித்தாச்சு. அது என்னமோ தெரியல, எத்தனை தான் இருந்தாலும் பிஸ்கெட் வந்து குட்டீஸுக்கு தேவைப்படுது. அம்மா பிஸ்கெட் அப்படின்னாங்க. சரி போய் டப்பா எடுத்துகிட்டு வான்னா அது எனக்கே தெரியாமல் வந்து ஆட்டியை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் ஒரு பிஸ்கெட்டில் அதுவும் பாதி பாதி உடஞ்சி தான் இருந்தது. நம்ம செடியில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மல்லிப்பூ வந்து பூத்துருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. முழமாக மல்லிப்பூ வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை வைக்கும் போதும் தெரியல, நிறைய பூ இருக்கும் போதும் அந்தளவுக்கு வந்து ஹாப்பியாக எனக்கு இல்லை. நம்ம வச்ச செடியில் பூக்கிற பூ ஒரு தனி ஸ்பெஷல் தான். அது ஒரு பூவாக இருந்தாலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பார்த்து வச்சு என்றைக்கு அது சின்னமாக அது துளிர் விடும் போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஈவினிங்காக வந்து வேலைலாம் முடிச்சுட்டு குட்டீஸை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கடைக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து நம்ம குட்டி மாஸ்டர் வந்து ரைஸ் போடுறாராமா. இருக்கிற மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த மாஸ்டர் பையன் கத்துனதுனே உடனே வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நைட்டு நாங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கொஞ்சம் இன்றைக்கி வேலைலாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு குட் பேட் அக்லி வந்து படம் பார்க்கலாம். குட்டீஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அம்மா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடுச்சுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேடா, நைட்டு வந்து கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 7 மணியை போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. சரி கூடவே வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பார்ப்போம். நம்மக்கிட்ட பாப்கார்ன்லாம் இல்லை, மூவி டைமில் அந்த அளவுக்கு பாப்கார்ன்லாம் இல்லை. ஆனால் குட்டீஸ் இப்போவுமே சரி இந்த மாதிரி படம் பார்த்தோன்னா பாப்கார்ன் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. 1 பார்ட் ரெசிப்பியாக தக்காளி சாதம் தான் வந்து குக்கர் தக்காளி சாதம்னா மெயினாக எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ்கிட்ட சொன்னேன், டே லைட் ஆஃப் பண்ண வேணாம், வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. நோ, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தான் படம் பார்க்கணுமா. ஏன்னா வந்து தியேட்டரில் அதே மாதிரி பார்த்து பழகிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி பார்த்தா தான் அவங்களுக்கு என்னமோ அது ஒரு தனி ஃபீல் போல். ஸோ இருங்கடா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் லைட்டை போட்டு எடுத்தால் அதுவே கொஞ்சம் இருட்டாக தான் தெரிஞ்சுது. அது கேமரா லைட் மட்டும்தானா இருட்டாக தான் இருந்தது. தக்காளி சாதமும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோம். இதோட ஃபீலே உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. குட்டீஸ் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது மைண்டு. பக்கோடா போடும்போது என்னாச்சு அப்படின்னா, சும்மா லைட்டாக வந்து எண்ணெய் தெரிச்சிருச்சு. அப்போது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி ரோஸ் ஆகிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து நான் போட மாட்டேன் இந்த மாதிரி. என்ன ஆச்சுன்னா வீடியோ பார்த்துக்கிட்டே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்து நம்ம அந்த வேலைலாம் பார்க்கும்போது பெரிய ஒரு டாஸ்க் தான். யூடியூபர்ஸ்க்கெலாம் உண்மையாலுமே சொல்கிறேன், பெரிய கஷ்டம் தான். நான் வந்து இப்போ தான் பிகினிங். இதுக்கு முன்னாடி எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கிற லேடிஸ் இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி குக்கிங் ஃபீல்டு சொல்லவே வேணாம். மற்றது கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. குக்கிங் கரெக்டாக வரணும். அந்த ஆன் டைமுக்கு ஒன்ஸ் நம்ம அதை போட்டுட்டோன்னா திரும்ப அந்த வீடியோ வந்து ரிட்டன் வந்து எடுக்க முடியாது. ஆனியன் போடும்போது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். திரும்பவும் வந்து அதை எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். டைம் வந்து அதிகமாகும். அதே சமயம் நம்மளும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். வீடியோக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை, அப்படி தான் எனக்கு இருந்தது. தெரிச்சது இன்னமும் வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அடுத்த டே வந்து ஒரு 2 டேஸ் இன்னுமே வந்து அது ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மருதாணி படம் பார்த்துக்கிட்டே மருதாணி வைக்கலான்ட்டு எனக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக நான் வைக்கலான்னு நினச்சேன். நான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சது உடனே எனக்கு உனக்குன்னு சொல்லி கையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது அதை வச்சுட்டு இருக்காங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, எப்போம்மா பிடிக்கும் அவ்வளோதான், கழுவிடலாமா அதை போட்டு கையை வந்து நல்லா அப்படி விரல்லாம் வந்து இது எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சாமி நீங்கள் போய் கொஞ்சம் கையை கழுவிக்கோங்க அப்படின்ன பிறகு போய் கழுவிட்டு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் வச்சாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் வச்சாங்க. நல்லா வந்து பிடிச்சிருச்சு. நானுமே வந்து ரொம்ப நேரம் வைக்கல, ஒரு 20 நிமிஷம் தான். அடுத்த வேலைலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. என்ன ஒன்றுன்னா, நான்லாம் சின்ன வயசில் மருதாணி வச்சேன்னா நான் ஒன்றுமே தொட மாட்டேன். எங்கே அந்த கலர் வந்து போயிடுமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே சொல்கிறேன், எதையுமே டச் பண்ணவே மாட்டேன். இப்போல்லாம் அப்படியா இருக்குது. மருதாணி வச்சு அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா துணி துவைக்கணும், பாத்திரம் தைக்கணும். இப்போல்லாம் வந்து ஒரு 3-4 டேஸ் கூட இருக்க மாட்டேனுது இந்த மருதாணி. ஃபுல்லாக வந்து நம்ம செய்கிற வேலையில் ஃபுல்லாக கலரே போயிடுது. அப்போல்லாம் இருக்கும் அது பாட்டு 1 வாரம் 2 வாரம் நல்லா கலராக இருக்கும். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிமார்ட் போட்டு வாங்கிட்டு வந்த பயிர் வகைகள்லாம் அப்படியே பேக்கெட்லேயே இருந்தது. சரி இது நம்ம மறந்துடுவோம், அப்படியே வச்சு அது வண்டு பிடிச்சி தான் போகும், டப்பாவில் கொட்டி வச்சா அது கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ வீடியோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாரையும் என்னோடய வீடியோ மாற்றுமான்னா கிடையாது, யாரையாவது ஒருத்தரை மாற்றினா போதும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.